யுஎஸ்ல சொல்லுவாங்க, உருளைக்கிழங்கு விலை ஏறிடுச்சுன்னா ஆட்சிக்கு ஆபத்து வரும்ன்னு. அது மாதிரி விளைபொருள் விலை ஏறிச்சுன்னா யாருக்கு ஆபத்து வரும்னா, ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு ஆபத்து வருங்க. அதனால் ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகளுக்கு தேவையான லோன் தள்ளுபடி, விதை கொடுக்குறது, உரத்து மானியம் கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுத்து விலை ஏறாமல் மக்களை பாதுகாப்பாங்க. ஏன்னா அந்த விலை ஏறுனா மக்கள் தான் பாதிப்பாங்க. ஏன்னா தக்காளி விலை ஏறு, முட்டைக்கோஸ் விலை ஏறு, பால் விலை ஏறு, ஒரு டைம் வெங்காயம் கூட இல்லாமல் நம்ம துருக்கியிலேருந்து இறக்குமதி பண்ணோங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிற தண்ணி பற்றாக்குறை, இனி வேறு எல்னினோன்னு சொல்கிறாங்க. வெயில் அடிக்கிற காலத்துக்கு மழையும் வராது. அப்போ என்ன ஆகுது, ஒரு உற்பத்தி கம்மியானா என்னங்க, மார்க்கெட்டில் பொருட்களெல்லாம் வந்து சேராது. பொருள் சேராத போது டிமாண்ட் ஆகுது. டிமாண்ட் ஆனால் என்ன ஆகுது, எல்லாம் விலையேற்றம் ஆகுங்க. அதை புரிஞ்சு ஒரு கவர்மெண்ட்னு என்ன பண்ணணுன்னா, விவசாயத்துக்கு தேவையானதை பண்ணி கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கான விலையை சமாளிக்க முடியும். பொருளோட ஏற்றத்தை சமாளிக்க முடியும். ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு, அப்படி தான் வந்தது. இப்போ பிஸ்னஸாகவும் மாறிடுச்சு. ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா தான் அந்த நியூட்ரிஷன் அதெல்லாம் கிடச்சி பாடி நல்லாயிருக்கு. அதில் தான் ஸ்போர்ட்ஸில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். என்ன தான் பேசுனாங்கன்னு தெரியல.